வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனை. தியானத்தின் நன்மைகள். விஞ்ஞானிகள் தியானம் செய்யும் மனிதனுடன் விஞ்ஞான கருவிகளை இணைத்து ஆராய்ச்சி செய்து பின் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். உடல் அளவில் ஏற்படும் நன்மைகள். தியானம் செய்வதனால் மூச்சு உள்வாங்கி வெளிவிடும் வேகம் குறைகிறது, இருதய துடிப்பு குறைகிறது, ஆயுள் அதிகரிக்கின்றது. 2 இரத்த அழுத்த நோய் குணமாகின்றது. எல்லா நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கின்றது. உடலில் உஷ்ணம் சிறிது அதிகரித்து பிறகு படிப்படியாக குறைகின்றது. உடல் முழுவதற்கும் நன்றாக ஓய்வு கிடைக்கின்றது. ஏற்கனவே கெட்டுப்போன செல்களை நீக்கி புதிய செல்களை உருவாக்குகின்றன. இனி உள்ளத்தளவில் ஏற்படும் நன்மைகளை பார்ப்போம். மனம் குவிகிறது. இதனால் மன ஆற்றல் அதிகரிக்கின்றது. மூளையில் உள்ள பல புதிய நூற்றுக்கணக்கான செல்கள் தியானத்தினால் ஊக்குவிக்கப்பட்டு இயங்க ஆரம்பிக்கின்றன. இதனால் அறிவு கூர்மை பெறுகிறது. எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கின்றது. As a man thinketh, so he becomes it. A man is what he thinks all day long என்பது இன்றைய மனோதத்துவ நிபுணர்களின் கருத்து. அந்த கூற்றுப்படி நாம் துரியாதீத தவத்தில் சுத்த வெளியை நினைப்பதனால் நாம் நாளடைவில் சுத்த வெளியாக பிரம்மமாக மாறிவிடுகின்றோம். விஞ்ஞானிகள் மிகவும் நுணுக்கமான அணுவை ஆராய்கிறார்கள். அதே நேரத்தில் கோடானு கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ள பொருட்களை பற்றி எண்ணுகிறார்கள். அதிலேயே தோய்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் பீட்டா வேவில் இருக்க முடியாது, ஆல்ஃபா வேவுக்கு பக்கத்தில் வருகிறார்கள். விஞ்ஞானிகள் பரம்பொருளுக்கு மிக பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆக தியானத்தின் மூலம் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பல நன்மைகள் உண்டு என்பது தெளிவாக விளங்குகின்றது. வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.